அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 2625வது செய்தி, அரபு இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. யா அபூதர், அபூதரே, இதா தபக்த மரக்கத்தன், நீங்க ஆனங்காய்ச்சினால், வீட்டுல கறி காய்ச்சினால், ஃபஅக்திர் மஅஹா, கொஞ்சம் தண்ணிய கூட ஊத்துங்கோ, தண்ணிய கூட ஊத்தி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்கோ. நாங்க இருக்கிற இறைச்சிக்கு ஏத்த மாதிரி தான் தண்ணியை ஊத்தலாம், மரக்கறிக்கு ஏத்த மாதிரி தான் பாலை புளியலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேணாம், இறைச்சி கொஞ்சமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்து. ருசி அற்று போனாலும் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய தொடர்பு அற்று போக கூடாது. நீ மட்டும் சாப்பிடக்கூடாது, உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிற போது ருசி இல்லாவிட்டாலும் நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பதற்காக கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஊத்தி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து விடு. ஒரு காலம் இருந்துச்சு தெரியுமா? சின்ன பாஸ்கெட்ல ஒரு 2 துண்டு மீன், ஒரு துண்டு இறைச்சி வீட்டில ஏதாவது விசேஷமாக ஆக்கினால் பக்கத்து வீட்டில ஒரு சின்ன பீங்கானில ஒரு சின்ன கோழி துண்டு இருக்கிறத ஒரு சின்ன பீங்கான்ல கொடுத்து சந்தோஷப்பட்ட ஒரு காலம் மலையேறி போயிட்டு. இப்ப நமக்கெல்லாம் கௌரவ பிரச்சனை. இதை கொடுத்து என்ன செய்ய? கொடுத்தா ஒரு சகனம் கொடுக்கணுமே, கொடுத்தா ஊடு புல்லா கொடுக்கணுமே, கொடுத்தா 50 பேருக்கும் கொடுக்கணுமே, கொடுக்கறதுக்கு இல்லையே என்று கொடுக்காமலே விட்டுட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருக்கிறத கொடுக்கிறதாப்பா நன்மை, அதனால நீங்க ஆக்குற ஆணத்துல கொஞ்சம் கூட வையுங்க, மற்றவன் ஆக்கினாலும் ஆக்காட்டியும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுங்க. அந்த பண்பாடு முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாடு. அபூதர்ரே, ஆக்குற ஆணத்துல கொஞ்சம் கூட தண்ணியை ஊத்துங்க. இதை கேட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ், ஏதாவது ஆக்கினாரண்டா அதுல தண்ணிய நிறைய ஊத்துங்கோ, பிறகு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்கோ என்று அவர் எப்போதும் சொல்லாமல் இருந்ததே இல்லை. சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் இருக்கிற காலமெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி வசியத்தாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். எங்களுடைய பொருளாதாரத்தில இருந்து அவர்களுக்கு வராதத்து போய்விடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஏதாவது சமைச்சிங்கண்டா கொஞ்சம் ஆணத்தை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க.